இருக்கிற மனம், எடுக்கிற மனம் கிடையாது, கொடுக்கிற மனம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் சில பேருக்கு தான் நிறைய நல்ல எண்ணத்தை ஆண்டவன் கொடுக்குறான். அதில் மேஷத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நல்ல எண்ணத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். காரணம் என்னென்னா, எவனாவது கையேந்தி வந்துட்டானாலோ இல்லை யாராவது கதவை தட்டிட்டாலோ அவனுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம் தானாகவே வந்துடும். துரோகியாக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் அவனை வேண்டான்னு மறுக்க தெரியாது. மறுக்க தெரியாத உள்ளம் கொண்ட மேஷத்திற்கு இந்த வாரத்தில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். வருமானங்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கி வருமான உயர்வுகள் கிடைக்கும். சில சிவாலய தரிசனம் பண்ணி அதில் ஒரு சிறப்பு ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்பட்டுடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அவப்பெயர்கள்லாம் இந்த வாரத்தில் வராது. பெண்கள் மூலமாகவோ சமூகம் மூலமாகவோ ஊடகத்தின் மூலமாகவோ ஏதாவது அவப்பெயர் வந்துடுமோ, நம்மளை யாராவது பார்த்துருவானோ, ஏதாவது பிரச்சனைக்கு உள்ளாயிடுவோமோ நினச்சிருந்தீங்கன்னா அப்படியே எல்லாம் மழை அதை சொல்லுவாங்கள்ல பனி போல் விலகி போயிடும். அதனால் பயம் தேவையில்லை. ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் மார்ச் 8ஆம் தேதிக்குள் சிவபெருமான் உங்கள் சங்கடங்களை தீர்த்து வைப்பார். அவமானங்கள் வராமல் தடுத்து நிப்பாட்டுவார். நல்லது நடக்கும்.